இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு வேலையை தொடங்கிட்டோம். இன்றைக்கி 300 பேருக்கு சிக்கன் ஆயில் ரோஸ்ட் கீ ரைஸ் பிரியாணி செய்யணும். ஸோ காலையில் வந்து வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டில் வெங்காயத்தை பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுத்து கிளியர் பண்ணிட்டோம். கரெக்டான பருவத்துக்கு பொன்னிறமாக எடுத்தால் தான் மனமும் டேஸ்ட் இருக்கும். அப்புறம் ஏதோ தேங்காய் எண்ணெயில் பொரிக்கணும். நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்கணும். ஒரு சைடில் சிக்கனுக்கு வெங்காயம் வதங்க விட்டுட்டு சிக்கன் பொரிக்கிறதுக்காக மசாலா அடிக்கிறோம். மசாலா அடித்து முடிஞ்சதும் சிக்கனை ஒரு சைடு அதில் பொரிக்க தொடங்கணும். அரிசி அளந்து வச்சுருக்கோம். சேமியாவில் உடச்சி வச்சுருக்கோம் பாயசத்துக்கு. வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வைக்கணும். பாயசத்துக்கு இன்னொரு அடுப்பில் பாயசத்துக்கு நெய் ஊற்றி சேமியா வறுத்துட்ருக்கோம். அப்புறம் பாயசம் மேக்ஸிமம் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. சிக்கன் ஆயில் ரோஸ்ட்டுக்கு மசாலாலாம் அடித்து பேஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது சிக்கன் சால்னாவு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறோம். அப்புறம் ரைஸுக்கு பட்டை எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஏலக்காய், தப்போலம், பச்சை மிளகாய், ரம்ப இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். பாயசம் ரெடி. அதுக்கு தமிழில் கலந்து நெய் ஊற்றி மணக்க கமகமான மணக்க நெய்யெல்லாம் ஊற்றி ஏலக்காய் எல்லாம் போட்டு கிராம்பெல்லாம் போட்டு பாயசம் வச்சா சூப்பராக இருக்கும். பாயசம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பிரியாணிக்கு அரிசி கழுவி ஒரு 6 டைம்ஸ் 6 வாட்டி அரிசியை நல்லா கழுவி தண்ணி மாற்றலாம். அப்புறம் ஒரு 20 நிமிஷம் அரிசியை ஊற வைக்கணும். சிக்கன் நல்லா வேக விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். ரைஸை இறக்கி தம்மு போட்டுட்டோம். சிக்கன் ஆயில் சாப்ஸுக்கு சிக்கன்லாம் பொரித்து ஆயில் சாப்ஸுக்கு போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரைஸு நெய் அடிச்சிருக்கோம். அப்புறம் கேரட்டு, ஃபஸ்ட்டு நெய், அப்புறம் கேரட்டு, அப்புறம் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கணும் பொடி பொடியாக. அப்புறம் பொரித்து வச்ச வெங்காயம், அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாமே விரிக்கணும். விரிச்சிட்டு ரைஸை வந்து இலக்கி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக எவ்வளவு. கீ ரைஸ்னால் இப்படி தான் இருக்கணும். ஒயிட் ரைஸ் நல்ல மனம் வரும். அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சதும் செகண்ட் ஸ்டெப்புக்கு அதே போல் கேரட், பொரிச்ச வெங்காயம், அப்புறம் பைனாப்பிள் எல்லாமே போட்டு செகண்ட் டைம் மிக்ஸ் பண்ணுறோம். சலாட் போட மாட்டேன்.
முடிஞ்சது. ரொம்ப போட்டு இலக்கி இது பண்ணக்கூடாது, சோறு வந்து உடஞ்சி நாசமாக போயிடும். எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல, வீடியோ எடுத்தால் வேலை நடக்காது. ஸோ ஷார்ட்டாக தான் எடுத்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு. சால்னா, அப்புறம் சிக்கன் ஆயில் ரோஸ்ட், பாயசம், போட்டாலே வெங்காய பச்சடி, ஆட்கள் வந்து சாப்பாடும் கொடுத்துட்டோம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக செஞ்சு தர்றோம்.